எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, மீண்டுமாய் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனையில் ஏசப்பா எல்லாரும் ஒன்று கூட எங்களை கிருபை கொடுத்திரே. நன்றி இயேசு சுவாமி. கர்த்தாவே, இனி வரும் ஆராதனைகளிலும் கர்த்தாவே உம்முடைய தாசன் மூலமாக எங்களுக்கு வெளிப்பட போகும் இந்த பிரசங்கத்திலையும் கர்த்தாவே நீர் எங்களுடன் இருந்து எங்களை ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த ஆராதனையும் இந்த பிரசங்கத்தையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லாரும் நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸோடு இந்த இடத்த விட்டு செல்ல கர்த்தாவே கிருபை புரிந்தருளும். நீரே வரப்போகிற இந்த நாட்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். அதனால இன்னைக்கு நம்ம களி கூர்ந்து மகிழ்ச்சியோடு இருக்கணும். இந்த வர்ஷிப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அவருடைய துதியை நம்ம ஏன் பாடணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆண்டவரை துதிச்சா மட்டும் பத்தாதான், ஏன் பாட்டா பாடுறோம்? Why do we sing during praises? யாத்ராகமம் 15:1 இப்படி சொல்லுது: அப்போது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலினே தள்ளினார். as early as Exodus யாத்ராகமத்தில் பார்க்குறோம் பாடினாங்க. எப்போ? when God gave them a victory. that is one way of praising God that is recorded in the Bible. பவுல் சொல்றாரு, ஒருத்தர் டீச் பண்றதுக்கு கூட பாட்டிலேயே டீச் பண்ணுங்கன்றார். கொலோசியர் 3:16 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து. பாடி ஒருவருக்கொருவர் போதிங்க பவுல் சொல்றாரு. இன்னொன்று, டு என்கரேஜ் ஈச் அதர். 2 நாளாகவும் 20வது வசனம், யோசபாத் ராஜாவா இருக்காரு, அத்தனை சேனையும் அவங்களுக்கு எதிராக வந்து நிற்குது. 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 12வது வசனம், எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரா? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரில. இவ்வளோ பெரிய ஆர்மி எனக்கு முன்னால் வந்துருச்சு. அப்போ சொல்கிறாரு, பின்பு அவர் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். இன்னைக்கு யாராவது பண்ணுவோமா? வார் நடக்குது, முன்னால் குண்டு வருது, ஆர்மி வந்து நிற்குது, நாங்கள்லாம் வந்து பாட்டு பாட போகிறோம்னு இன்னைக்கு நிற்போமா? ஆனால் நிஜத்தில் அதை பண்ணாங்க. They went in front and sang to the Lord. The result, it was victory for them. அவ்வளோ பெரிய ஆர்மி, it was victory. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் சிச்சுவேஷன்ஸ் மே லுக் லைக் தட். நம்மளை சுற்றி எவ்வளோ பெரிய ஆர்மி வந்தாலும் சரி, ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை பாடுவோம். The victory is ours. Amen. இப்போ நம்ம பாட போகிற பாட்டு உட்காந்து பாட முடியாது, நான் எப்போ சொல்கிற மாதிரி. அதனால் எந்த நேரம் எந்திரிச்சு நிற்போம். We're going to sing this song. அவர் இரக்கத்தை நான் ஆடி பாடுவேன்.
அன்பை பாடாதிருக்குமோ? எங்கள் கால்கள் நடனம் ஆடி துதிக்கும், உன்னதரே உந்தன் அன்பை பாடுவேன், உம் தயவை பாடுவோம். எங்கள் நாவுகளும் உம்மை போற்றி துதிக்கும், உன்னதரே உந்தன் அன்பை பாடுவோம், உம் தயவை பாடுவோம். மீண்டும் பாடுவோம். எங்கள் கால்கள் நடனம் ஆடி துதிக்கும், உன்னதரே உந்தன் கிருபையை பாடுவோம், உம் தயவை பாடுவோம். எங்கள் நாவுகளும் உம்மை போற்றி துதிக்கும், உன்னதரே உந்தன் அன்பை பாடுவோம், உம் தயவை பாடுவோம்.
because the Bible says that we have to sing. We sing not because there is music. We sing because Jesus has been good in our lives. Amen. எத்தனை பேர் சொல்வீங்க, ஆண்டவர் எனக்கு நல்லவரா இருந்ததனால அவருக்காக நான் பாடுவேன். He has been good in my life. He has been good in my life. என் வாழ்க்கையில் அத்தனை நன்மையை செஞ்சிருக்கிறார், என்னால் எப்படி பாடாம இருக்க முடியும்? How can I come and stand in the church without singing? Because He has been so good to me. He has been so good to me. He has poured His love into my life. அவர் அன்பை ஊற்றி இருக்கிறார். My brothers and sisters, He's poured His blood, His love. உந்தன் அன்பை கண்டதாலே எந்த உள்ளம் உம் அன்பை பாடாதிருக்குமோ? உந்தன் அன்பை கண்டதாலே எந்த உள்ளம் உம் அன்பை பாடாதிருக்குமோ? உன்னதரே உந்தன் கிருபையை பாடுவோம், தயவை பாடுவோம். எங்கள் நாவுகள் உம்மை போற்றி துதிக்கும். உன்னதரே உந்தன் தயவை பாடுவோம், தயவை பாடுவோம். எங்கள் கால்கள் நடனம் ஆடி துதிக்கும். உன்னதரே உந்தன் கிருபையை பாடுவோம், தயவை பாடுவோம். எங்கள் நாவுகள் உம்மை போற்றி துதிக்கும். உன்னதரே உந்தன் கிருபையை பாடுவோம், தயவை பாடுவோம். Hallelujah. If you feel that God is in this place, can you put your hands together and give Jesus a clap of worship? Hallelujah. He is here. He is here. He is here. He is here. He is here in our midst. He is here right now. I feel the Holy Ghost so powerful. Hallelujah. 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 Jesus. Jesus. Oh, I feel like just going on and on and on and on. Because my sweet Jesus is here. He is here. Not just because of the music, my friends. If you think it's because of the music that we are excited, it is not. Music is not our excitement. Jesus is our excitement. He is right here. He went to that cross and He gave His life for us. அவர் ஜீவனை நமக்காக ஊற்றினார். He gave His life out so we can receive life. He gave His life out. அவர் ஜீவனை விட்டு எனக்கு ஜீவனை தந்தார். எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்லுவீங்க? அவர் ஜீவனை விட்டு எனக்கு ஜீவனை தந்தார். He gave up His life so I can receive life. இன்னும் எத்தனை பேருக்குள்ள இது போலன்னு தெரியல. He gave up His life so I will be full of life. So I will have life
and life abundant. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவை அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்றார். பாவத்துல மரிச்சு போயிருந்தேன், ஆனா ஆண்டவர் எனக்கு உயிர் கொடுத்தார். He gave me life. பாடுவோமா? இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. ஹல்லேலூயா. எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. நான் பாடி இயேசுவை போற்றி வாழ்த்திடுவேன். நான் பாடி இயேசுவை போற்றி வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். மீண்டும் பாடுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எனக்கு சமாதானம் கொடுத்தவர் அவன். He makes me peaceful. Hallelujah. சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, எனக்கு சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு. புது பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி வாழ்த்திடுவேன். புது பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. புது வாழ்வு தந்தார் இயேசு, எனக்கு புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு. புது பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி வாழ்த்திடுவேன். புது பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு ஜீவன் தந்தாரே, எனக்கு ஜீவன் தந்தாரே, எனக்கு ஜீவன் தந்தாரே. Such a good Lord. How can I not worship this God? எனக்கு ஜீவன் தந்தது மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னத்தினால இந்த இடத்தை நிரப்பினாரு. He's filled this place with his presence. He's filled this place with his presence. His presence is so strong that
but I really can't hold myself. Take this time to worship Him. His presence is so strong. Hallelujah. நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவானின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே children of God, as we worship, open your mouths and your hearts, lift it up to heaven, because when we worship, heaven comes down to earth. Heaven is right here, right now. The doors of heaven is open and miracles start flowing when you start worshiping. God is so powerful in our midst. வல்லமையாய் இறங்கி வந்திருக்கிறார். He's going to fill us up. வானத்தின் அபிஷேகம் இன்னைக்கு நமக்குள்ள நிரப்ப போறார். Anyone who wishes to receive just has to open their mouths, their hands and receive it. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே
எனக்காய் இறங்கி வந்திருக்கிறீரே, நன்றி சுவாமி. Thank you, Lord. Thank you, Lord. How many times have we rebelled against you? How many times have we gone against your word? How many times have we looked at your face and not considered you? How many times we have known that you are with us but did not recognize you? எத்தனை முறை ஆண்டவர் நம்ம பக்கத்திலே இருக்கும் போதும் அவர் இருக்காருன்னு தெரிஞ்சோம் பிசாசுக்கு இடம் கொடுத்துருப்போம். Through all that, he still is faithful. He is still faithful. He is still faithful. He will never let us go. கரங்களை பிடிச்சு நம்ம கூடவே நிற்கிறாரு. Because his omnipotent presence is our guide. Oh, thank you, Lord. Thank you, Lord. Thank you. தேவானின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவானின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. Will you lift your hands and say, Lord, thank you for your presence. Can we commit our lives to him and say, Lord, I want to hold on to your presence. ஆண்டவரே, உங்க பிரசன்னத்திலிருந்து விலகாம இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுவோமா? ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துக்குள்ளேயே நாங்க இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. உங்க பிரசன்னத்துக்குள்ளேயே இருக்க உதவி செய்யுங்க. உங்க பிரசன்னத்துக்குள்ளேயே இருக்க உதவி செய்யுங்க. உதவி செய்யுங்க சுவாமி. Just hold us in your presence, oh God. Even though, Lord, with our human minds we might run away, pull us back into your presence, Lord. Pull us back into your presence. Thank you for your blood. Thank you for your cross. Thank you for your anointing. And thank you for your presence. We commit the rest of this time into your hands, oh Father. Speak to us through your word, oh God. Cover us. May you alone be revealed. All glory, all honor, and all praise be unto you only, O God. In the most precious name of Jesus we pray. Amen. 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 சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். நம்ம கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே, எங்களோடு கூட கர்த்தர் பேசுவீராக. எங்களுக்கு ஜெயத்தையும் சத்துவத்தையும் பலத்தையும் தருகிற தேவன் நீர். உம்முடைய சத்தியத்தை நாங்கள் அறிந்து உம்முடைய சத்தியத்தினாலே விடுதலையாக்கப்பட்டு நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இந்த பூமியில் இருக்க உதவி செய்யும். சபையை வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். போன வேதத்தை நான் வாசித்து கொண்டிருக்கும்போது, சபை சர்ச்சுக்கு நம்ம வர்றதுக்கான ஒரு வசனம் நான் எனக்கு ரொம்ப மனசில் அது அதிகமாக ஆவியானவர் எனக்கு அதை வெளிப்படுத்தினார். அது டாபிக் இல்லை. தேவனுடைய ஆலயத்தில் வந்து கூடுங்கள், ஏன்னா நான் கர்த்தருடைய வழியில் எப்படி நடக்கணும்னு கற்றுக் கொடுக்குற இடம் அதுதான் சொல்லி வசனம் என்னோடு பேசினது. அந்த வார்த்தை அப்போது நம்ம சர்ச்சுக்கு வர்றதே, ஹவு கேன் வி வாக் இன் த வே தட் காட் இஸ் டீச்சிங் இன் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்தில் வாழறதுக்கான நடைமுறைகளையும் லாவையும் கற்றுத்தர்றது தான் சர்ச். அப்போது சர்ச்னா, ஐயோ இங்கே வந்து ஆசீர்வாதம்
ஆட்டோமேட்டிக்காக அவருடைய வசனத்தை நடக்க நடக்க நமக்கு வந்துனே இருக்கும். இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டாபிக் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதில் ஒரு சின்ன சின்ன காரியங்கள் நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக நம்ம கற்றுக்கலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். கிட்ஸ் எல்லாருக்கும் தெரியும், யூ ஆல் நோ டேவிட் அண்ட் கோலியாத், ரைட்? ஸோ ஐம் கோயிங் டு டீச் தட் டு யூ. நீங்கள் அதை போட்டுடலாம். அப்போது நான் இதில் இருக்கிற குட்டி குட்டி காரியங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அ பிட் மோர். நீங்கள் அதை கற்றுட்டு நம்ம எப்படி வாழணும், பைபிள்லாம் எதிர்பார்க்குது. டேவிட் எப்படி இருந்தார், சால் எப்படி இருந்தார், கோலியாத் எப்படி இருந்தான் அப்படின்ற காரியங்களை நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். இதை நம்ம விளங்கி இது புரிஞ்சுக்கிறதுக்கு கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஏன்னா டேவிட் மாதிரி நான் போன வாரம் உங்களுக்கு வர்ஷிப் பண்ணும்போது நான் சொன்னேன், சுற்றி எவ்வளோ நெருக்கம் நம்ம இஸ்ரேலை பார்க்கும்போது நமக்கு தெரியும் அப்படின்னு. எப்பவுமே பாருங்களேன், இஸ்ரேல் ஃபிசிக்கல்னு சொன்னால் ஆவிக்குரிய இஸ்ரேலர், சர்ச் வந்து ஸ்பிரிச்சுவல். இஸ்ரேலை எப்படி வந்து இப்போ ஒருத்தர் நிம்மதியாக தூங்க விடுறாங்களா? இந்த நியூஸ் சேனலில் போன டாப் இந்தியன் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அங்கே போகும்போது சொல்கிறாங்க, எப்படி ஜனம் வாழ்கிறாங்கன்னே தெரில. டாப் ரிப்போர்ட்டர்ஸ்னுடைய அந்த பேர் நான் சொல்லலை. அவங்க சொல்கிறாங்க, இஸ்ரேலில் ஜனங்க எப்போ யார் மறிக்கிறாங்கன்னே தெரில, ஆனால் சந்தோஷமாக இருக்கிறாங்க. திடீர்னு குண்டு மழை பொழியுது, எங்கன்னா போய் ஒழிஞ்சிக்கிறாங்க, மறுபடியும் நார்மல் ஆயிடுறாங்க, மறுபடியும் இதை கம் பேக் டு த நார்மல் திங். அப்போது அவங்க ஃபிசிக்கலாக பிரச்சனையை நேரில் பார்க்குறாங்க, நம்ம ஃபிசிக்கலாக கண்ணில் தெரில, ஆனால் நமக்கும் அதே மாதிரி போராட்டம் இருக்கும் பாருங்கள் சுற்றி சுற்றி இல்லை? எவ்ரி ஒன் டு சர்வைவ் இன் திஸ் வேர்ல்ட் ஹாவ் டு ஃபைட். நம்ம ஸ்பிரிச்சுவலாக பேட்டில் பண்ணி யாருன்னா ஒருத்தர் ஜெயிச்சு தான் ஆகணும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக்சர் போட்டிருக்கிறேன், கோலியாத் வந்து ரொம்ப பெருசாக, தாவீது ரொம்ப சின்னதாக. இதில் பிக்சர் தெரியுதுல்ல? எப்பவுமே நம்ம பார்த்தோன்னா நம்ம இப்படி இருப்போம், நம்ம பிரச்சனைங்க ரொம்ப பெருசாக இருக்கும். இது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்லி தாவீது கிட்டேருந்து நம்ம கற்றுக்கணும்னு சொன்னால் அன்இமேஜினபிள் ட்ரூத்ஸை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவாராக. இப்போது இந்த பேட்டில் ஃபீல்ட்லேருந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் 2 மவுண்டன்ஸ் இருக்கும். இந்த பக்கம் ஒரு ஹில், இந்த பக்கம் ஒரு ஹில். இந்த மலை மேலே ஃபுல்லாக பாலஸ்தீனியன்ஸு, பெலிஸ்தியர் வந்து நிற்கிறாங்க. இங்கே வந்து இஸ்ரவேலுங்கள்லாம் மேலே நிற்பாங்க. நடுவில் ஒரு 2 ஃபுட்பால் பிச் கிரவுண்ட் அளவுக்கு பெரிய எம்டி லேண்ட் வேலி இருக்குது நடுவில். இப்போ இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து எல்லாம் டெய்லி வரணும் காலையில். தே பிரிங் த இது எல்லாம் வந்துட்டு வாருக்கு நிற்கணும். இந்த பக்கம் ஃபிலிஸ்டீன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களும் வந்து வாருக்கு நிற்பாங்க. இது டெய்லி நடக்குது. சாயந்தரம் சூரியன் அஸ்தமித்தவொடனே போய் வீட்டில் போய் அங்கே படுத்துக்கணும், பாளையத்திலே தூங்கிடணும். எங்கே அந்த டெசர்ட்லேயே அங்கேயே தூங்கிட வேண்டியது தான், டென்ட்டு போட்டு அவங்கவுங்க தூங்கிட வேண்டியது தான். மறுபடியும் காலையில் எழுந்தவுடனே எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் வந்து அங்கே நிற்கணும் ஹில்லில். மறுபடியும் வந்து இங்கே வந்து கோலியாத் அங்கேருந்து இறங்கி வருவான். நேராக வந்துட்டு, யார் இங்கே இருக்கிறா, கேன் எனி ஒன் ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டெய்லி எங்கே அந்த கிரவுண்டுக்கு நடுவில் வந்துடுறான். இவங்க 2 பேரும் இங்கேயும் அவங்களும் மலையில் நிற்கிறாங்க, இங்கேயும் மலையில் நிற்கிறாங்க. யாரும் அந்த மிடில் ஆஃப் த வேலி, அந்த சென்ட்ரல் பிளேஸ்க்கு யாரும் வர்றதில்லை. இது நடந்துனே இருக்குது. இது கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் நடக்குதுன்னா, கிட்டத்தட்ட 40 days இது வந்து வருது. கோலியாத் வரான், சேலஞ்ச் பண்ணுறான். என்னென்னு, ஒரு ஆள் கூட இங்கே இல்லையா, கேன் நோ ஒன் ஃபைட் வித் மீ அப்படின்னு சொல்லி அவன் சண்டை போட்டு அவன் என்ன பண்ணணும், அவன் சொல்கிறான், ஒன்று நான் ஜெயிச்சிட்டேன்னா உங்கள் கண்ட்ரி எல்லாரும் எங்களுக்கு ஸ்லேவ், நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா எங்கள் கண்ட்ரியில் இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு ஸ்லேவ். இப்படி வந்து அவன் வந்து டெய்லி சேலஞ்ச் பண்ணிவிட்டு பேசிட்டு போகிறது. இது டெய்லி ஒரு நடைமுறையாகவே இருந்துச்சு பாருங்களேன். அப்போது இங்கே நம்ம பார்த்தோன்னு சொன்னால், வேதத்தில் டேவிட் மாதிரி ஒரு ஓவர் கம்மரை நம்ம பார்க்கவே முடியாது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் he gets back. அவன் தப்பு பண்ணி கீழே விழுந்திருந்தா கூட he comes back very quickly. அவன் தோல்வி அடைகிற மாதிரி இருந்தாலும் he comes back. என்னங்க ஸ்பெஷல் டேவிட் கிட்ட, என்ன ஒரு இது, அவன் எந்த மாதிரி டாக்டிக்ஸை யூஸ் பண்ணுறான், எப்படி அவன் வந்துடுறான் மேலே. மற்றவங்களுக்கு இந்த அளவுக்கு கிருபை இல்லையே. ஏன் டேவிட்னுடைய வம்சத்தில் தாவீதின் குமாரன்னு சொல்கிறதுக்கு எனக்கு சந்தோஷம்தான்னு வானத்தையும் பூமியும் படைத்த தேவனே சொல்கிறாரு. பரிசுத்தவான்கள் பட்டியலில் தாவீது பேர் இல்லையே. இல்லை,
ஹோலி பீப்புள்னு ஆண்டவர் வந்து சொன்னது உள்ள தாவீது பேர் கிடையாது. யாருன்னா தாவீது ஹோலின்னு சொல்ல முடியுமா நம்ம? தாவீது ரொம்ப ஹோலியான பர்சன். யார் சொல்லுவோம்? யாரும் சொல்ல முடியுமா? யோசேப்பு கூட ஓரளவுக்கு சொல்லலாம். ஆனால் ரொம்ப ஹோலி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் பைபிள் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் 3 பேர் பைபிளே சொல்கிறது. யார் ஞாபகம் இருக்குதா? 3 டேனியல், அப்புறம் 3 ஹோலி பீப்புள் இந்த ஆல்ரெடி நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சரி, ஞாபகம் வச்சு சொல்லுங்கள் போகிறதுக்கு முன்னாடி. 3 பரிசுத்தவான்கள் பைபிளே சொல்லுது. இவங்களே வந்தாலும் நான் வந்து விடமாட்டேன், இஸ்ரவேலை கண்டிப்பாக தண்டிப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். டேனியல் ஒருத்தர் சொல்லியாச்சு, இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. ஞாபகம் வந்தால் சொல்லுங்கள். யோபு, எஸ், நோ. ஈனோக்கும் பரிசுத்தவான் தான். ஆனால் பைபிளில் மென்ஷன் பண்ண 3 பேர் மாத்திரம் சொல்லி. ஈனோக்கு கர்த்தரை எடுத்துக்கினார் நேரம், அந்தளவுக்கு பரிசுத்தம். பூமியில் இருந்து போராடி வந்தவங்களில் ஒரு 3 பேர் எழுதியிருக்குது பைபிளில். 2 பேர் சொல்லிட்டோம், இன்னும் ஒருத்தர் முடியறதுக்கு முன்னாடி நோ நோ ஜீசஸா? சரி, இல்லை ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. இல்லை இல்லை இல்லை, நோ நோ. இது வந்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் நோவா சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. எஸ், நோவாஸ் ரைட். சரி, இப்போ நம்ம வந்து சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். நமக்கு இப்போ தாவீது என்ன பண்ணுறாரு? தெளிவாக வந்து இந்த இடத்துல வந்து நின்றுட்டு தினந்தோறும் பேசுகிறார். நான் இப்போ ஏன் உங்களுக்கு தாவீது வந்து தாவீதின் வம்சத்தில் கர்த்தர் வரணும்னு சொல்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் டேவிட்? இவ்வளோ இல்லை, டேவிட் வந்து சின்னர்னு எல்லாருக்குமே தெரியும்ல நமக்கு. நோ, போதும், முடிஞ்ச மட்டும் சொல்லலாம். இப்போ பாருங்களேன், அப்போது இவ்வளோ பரிசுத்தவான்கள் இருந்தாலும் கர்த்தர் அவங்க சந்ததியில் பிறக்காம டேவிட் சந்ததியில் நான் பிறக்கணும். டேவிட் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறார். ஏன்? நான் மறுபடியும் சொல்கிறாரு, இப்போ அது இல்லாமல் இன்னும் ஃப்யூச்சரில் வரும்போது தாவீதின் சிங்காசனத்தை மறுபடியும் நான் நிலைநாட்டுவேன். ஐ வில் பிரிங் டேவிட்ஸ் த்ரோன் பேக்ன்றார். ஃப்யூச்சரில் தாவீதை கர்த்தர் ஆள்றதுக்கு 1000 வருஷாட்சியில் எந்த பொசிஷனில் தாவீது இருப்பாருன்னு நமக்கு தெரில. அதை பற்றி நமக்கு டீட்டெயில்ஸ் கிடையாது, நம்ம தெரிஞ்சுக்க வேணும்னு அவசியம் இல்லை. ஆனால் மறுபடியும் தாவீதுன்னு நம்ம வரும்பொழுது சொல்கிறாரு, தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் கட்டுவேன்றார். எங்கே போனாலும் தாவீதை டச் பண்ணாமல் டேவிடை கண்டிப்பாக டச் பண்ணியே ஆகும். பைபிள் டேவிடை டச் பண்ணாமல் போகவே முடியாது. இவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இருக்கிற டேவிட்டுக்கு வந்து எப்போ ஒப்பனையாக பார்க்கணுன்னா நம்ம தான். நிறைய டைம் நம்ம கீழே விழுந்தாலும் தாவீது எழுந்துக்கிற மாதிரி நம்ம எழுந்துக்க முடியுமா? கேன் வி ஓவர் கம் தி சிச்சுவேஷன்? கேன் வி ஓவர் கம் அவர் ஃபெயிலியர்? ஒரு சில நேரத்தில் நம்மளே தப்பு பண்ணி தோல்வி அவமானப்பட்டு இருந்தாலும் தாவீது முன்னாடி வந்து நின்றுடுவார். தாவீது ரிவைவ் ஆகி வந்துடுவார் மறுபடியும் உடனே. நம்ம டைம் எடுப்போம் இல்லை, எல்லாத்துக்குமே நம்ம வந்து கொஞ்சம் டைம் எடுப்போம். தாவீதினுடைய ஸ்பெஷாலிட்டியை நம்ம கொஞ்சம் இங்கே பார்க்கலாம். அதில் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் மீனிங்ஸை நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு குட்டி குட்டியாக சொல்லிடுறேன். அடுத்த ஸ்லைட் போடுங்க. கோலியாத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நான் மெஷர்மெண்ட் போட்டிருக்கிறேன். பைபிள் சொல்லுது 1 சாமுவேலில் ஹி வாஸ் அ சாம்பியன். அவன் வந்து பயங்கரமான சாம்பியன். அவன் வந்து ஹி வாஸ் அ ட்ரெயின்டு வாரியர். நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறான். காத். வர்ற வாரத்தில் டைம் இருந்தால் ஏன் காத்துன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். காத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டி என்னான்னு உங்களுக்கு சொல்கிறேன். இவன் வந்து என்ஐவியில் வந்து சரியாக சொல்ல, என்எல்டியில் சொல்கிறாங்க he was over 9 feet tall. 9 ஃபீட்டுக்கு மேலே. அந்த டேவிட் டைமில் பார்த்தீங்கன்னா காமனாக உலகத்தில் இருக்கிற நம்மலாம் யோசிப்போம்ல, தாவீதுலாம் பெருசாக இருந்திருப்பார், ஆபிரகாம்லாம் பயங்கர ஹைட் அண்ட் வெயிட்டாக இருந்திருப்பாங்க. இல்லை, அந்த நாட்களில் வந்து பீப்புள் வேர் ஷார்ட். 5 அடி தான் எல்லோரும் ஆல்மோஸ்ட். டேவிட்லாம் 5 feet, மேக்ஸிமம் 5.5 feet அதுக்குள்ளே தான் இருக்கணுன்றாங்க ரிசர்ச்சில். எல்லாருமே குள்ளே தான். அந்த டைமில் ஒரு 9.2 ஹைட்டில் இருக்கிற ஒரு ஆள் வந்தால் எப்படி இருக்கும்? ஆல்ரெடி எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. ஒரு பெரிய ஜெயிண்ட் வந்தால் அன்இமேஜினபிள் ஹைட்டில் அவன் வரான், அவன் வந்து நிற்கிறான். இப்போது அடுத்ததில் பாருங்கள், அடுத்த ஸ்லைட் போட்டுருங்க. போட்டிங்களா? அவனுடைய அந்த ஆர்மர் பார்த்தீங்கன்னா பயங்கரம் டிசைன்டு ஆர்மர்.
அவனை வந்து தாண்டவே முடியாது, வெட்டவே முடியாது, ஈட்டி எடுத்து குத்த முடியாது. ஃபுல்லாக பிரான்ஸ் அண்ட் அயன், அவனுடைய அந்த வெயிட், ஹெவி பர்சன் எல்லாம் போட்டுட்டு நிற்கிறான் பாருங்க. அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்குது, நம்ம சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு ஆளை ஜெயிக்கவே முடியாதுன்ற அளவுக்குங்க, ஒரு ஒரு புல்லட் ப்ரூஃப் கார் மாதிரி அவன், நீங்கள் சுட்டா கூட உள்ளே போகாதுன்ற அளவுக்கு ஹி வாஸ் வெல் ட்ரெஸ்ட் அப். அந்த அளவுக்கு அவனை வந்து அவன் பாதுகாத்திருக்கிற ஒரு தாவீது. இப்போது இதுக்குள்ளே நான் ரொம்ப டீட்டெயிலாக போகல, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஈவன் வெல் ப்ரொடெக்டட் பர்சன்னே வச்சுக்கங்க. அவன் தலைக்கும் ஹெல்மெட் போட்டுட்டு கொஞ்சம் தான் கேப்பு, இங்கே தான் அந்த கண்ணுக்கிட்ட தான் அந்த கேப்பே. ஸோ தலையில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா, when David hit him, நம்ம யோசிக்கவே முடியாது, நம்ம ஹெல்மெட்லாம் இல்லாமல் வந்து அடிக்கிறதுலாம் இருக்கிற ஒரு சின்ன கேப். இங்கெல்லாம் ஃபேஸ் மாஸ்கோட தான், கழுத்து எல்லாமே கவர்ட் தான், இதில் ஃபுல்லாக இது இல்லை. பட் அந்தளவுக்கு தான் அந்த காலத்தில் ஹெல்மெட்லாம் இருந்திருக்கு. ஸோ இதை பாஸ் பண்ணி ஒரு ஆளை அடிக்கணும் அப்படின்ற ஒரு, அவனில் பாதி சைஸில் இருக்கிற தாவீதுக்கு மனசு வர்றது கூட ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் நான் இது உங்களுக்கு காட்டுறேன். அப்போது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இவனுடைய இதே வந்து பார்த்தீங்கன்னா, he comes every day, he shouts. அவன் வந்து he will shout without a microphone. யோசிச்சு பாருங்க, அங்கே ஒன்று மலை, இங்கே ஒரு மலை, மலையிலேருந்து யாரும் இறங்கலை, இவன் நடுவில் வந்து நின்று அப்படி ஒரு சேலஞ்ச் பண்ணி ஒரு சவுண்டு போடுறான்னு சொன்னால், அது அந்த அந்த அது தொண்டையாக மைக்ரோஃபோனா என்னன்னு நமக்கு தெரியாது. அவ்வளோ ஹெவி டெரிபிள் ட்ரெம்பிளிங் சவுண்ட் இருக்கிற ஒரு ஆள். டெய்லி வரான், கத்துறான், போகிறான். இதுவே ஃபியர்ஃபுல் ஆகிப்போச்சா எல்லாருக்கும், பயம். டெய்லி வந்து பேசுகிறான், டெய்லியும் யாரும் பதிலும் சொல்லலை. சவுல் எங்கே இருக்கிறாரு? அரண்மனையில் இருக்கிறார். அவர் மலை கிட்ட கூட வரல. மலை கிட்ட வந்தால் தானே பிரச்சனை. அரண்மனையில் he was hiding inside in his palace. He didn't come to the court. He didn't come to the battlefield at all. இவ்வளோ இருக்கும்போது பாருங்களேன், இங்கே அவன் ஒவ்வொரு நாளும் அவன் இப்படி பயம் காட்டினே இருக்கிற இந்த நேரத்தில் தான் தாவீது வரார். கிட்டத்தட்ட 40 days ஆல்ரெடி பாஸ்ட். 40 நாள் முடிஞ்ச பிற்பாடு தான் தாவீது வராரு. தாவீது வரும்பொழுது முதல்ல அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, எப்பா தாவீதுக்கு எத்தனை ஜெஸ்ஸிக்கு எத்தனை பசங்க ஞாபகம் இருக்குதா? 8 பசங்க. தாவீது அவங்க அப்பாவுக்கு, தாவீது கூட பிறந்தவங்க எல்லாம் அவர் கூட 7 பேர் இருக்கிறாங்க. 8வது தான் தாவீது, 8th பாய் தாவீது. இப்போ இந்த 8 பேரில் 7 பேரும் பேட்டில் ஃபீல்டில் இருக்கிறாங்க. தாவீது என்ன பண்ண இருக்கிறாரு? ஆடு மேய்ச்சின்னு இருக்கிறார். இன்னொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சம்பவம் நடக்குது இல்லை, இதுக்கு முன்னாடியே சாமுவேல் என்ன பண்ணுறாரு? சாமுவேல் went and anointed David to be the king. அவன் சொல்கிறான், சாமுவேல், God has chosen this boy to rule over all Israel அப்படின்னு சொல்லி அனாயிண்ட் பண்ணி கிங்காக சொல்லிட்டு போயிட்டு பிறகும் ஃபேமிலியில் யாரும் அதை கண்டுக்கவே இல்லை. யோசிச்சு பாருங்கள், அது எவ்வளோ பெரிய ஃபெயிலியர்னு. சாமுவேல் வெல் நோன் பர்சன், இஸ் லைக் எ கிங், இஸ் அ ப்ராஃபட், அவன் வந்து ஹீ இஸ் அ ப்ரீஸ்ட். 3 ரோலும் ஒன்றா பண்ணுறவர் தான் சாமுவேல். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் தனித்தனியாக தான் இருப்பாங்கல்ல. ஆசாரியர் தனியாக இருப்பாங்க, ப்ராஃபட் தனியாக இருப்பாங்க, ரூலர். அவன் தான் ரூலரு, அவன் தான் அது கிங்குன்ற அத்தாரிட்டியில், பட் ஹி வாஸ் லைக் அ ரூலர். அவன் சொல்கிறது தான் ஹோல் இஸ்ரேல் கேட்கும். அவன் தான் ப்ராஃபட், கர்த்தர்கிட்ட கேட்டு சொல்கிறது. அவன் தான் ப்ரீஸ்ட், அவன் தான் பலி கொடுப்பான், எல்லாமே பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாமுவேல் தான். சாமுவேலே வந்து he anointed David and said he is the future king. God has chosen him to be a king அப்படின்னு சொல்லி he said. சொன்ன பிற்பாடும் ஃபேமிலியில் ஒருத்தரும் கண்டுக்கலைன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒருத்தரும் சாமுவேலையும் கண்டுக்கல, கூட இருக்கிற அப்பா அம்மாவும் கண்டுக்கல, கூட இருக்கிற பிரதர்ஸும் கண்டுக்கல. They didn't even care that this is going to happen. Maybe this prophecy is not true. இது சும்மா இல்லாமல் மேபி இட்ஸ் a prophecy which is not going to happen. Nobody believed because he is a shepherd. யாருக்குமே தெரியாது. ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன் யாரும் பிலீவ் பண்ணலன்றதும் உங்களுக்கு சொல்கிறேன். அதுவும் இங்கே பாருங்களேன், எப்படி ஆண்டவர் நம்மளை தூக்கி மேலே எடுத்துன்னு வருவார்ன்றதுக்கு இன்றைக்கி வசனத்தை நல்லா நம்ம கேட்டுக்குவோம்.
கேட்டுட்டு நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அப்ளை பண்ணுவோம், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். தாவீதை போலவே எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வருவாராக. அப்போது இவ்வளோ காரியங்கள் இருந்தும் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 17 அடுத்த ஸ்லைட் போடுங்கம்மா, அப்படியே வாசிடுங்க. Goliath stood and shouted to the ranks of Israel, "Why do you come out and line up for battle?" சரி, இப்போ ரொம்ப கேவலப்படுத்துறான் பாருங்களேன். எதுக்கு டேய், உங்களுக்குலாம் வெக்கம் மானம்லாம் இல்லையா? ஏன்டா டெய்லி வரீங்க? Why do you come and line up for the battle? What is the reason? Why you're coming every day? சொல்லிட்டு Am I not a Philistine, and are you not the servants of Saul? Choose a man and have him come down to me. If he kills me, then we will be your slaves. But if I kill him, you will be our slaves. Then the Philistine said, "This day I defy and the armies of Israel. Give me a man and let us fight each other." Daily he comes and say the same dialogue. ஏன்டா வந்து நிற்கிறீங்கனாலும் வெக்கம் இல்லாமல் அடுத்த நாளும் வந்து எல்லாரும் நிற்கிறாங்க. இப்போது 2 காரியங்கள் நீங்கள் பார்க்கலாம் இதில். இதெல்லாம் சொல்லின்னு இருக்கும் பொழுது தாவீது பற்றி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது பாருங்களேன். அடுத்த ஸ்லைட் போட்டிருக்கோமா அப்படியே. இப்போ தாவீது அவங்க அப்பா சொல்கிறார், ஜெஸ்ஸி என்னன்னு நீ எல்லாத்தையும் என்ன பண்ணு, இந்த ரோஸ்டட் கிரெயின் 10 loaves of bread for your brothers, அது இல்லாமல் டேக் ஆல்சோ these 10 portions of cheese to the commander of the unit. அவருக்கு நீங்கள் வெறுங்கையாக யாரையும் போய் பார்க்கக்கூடாது. அங்கே அந்த நாட்களில் அவங்களுடைய கல்ச்சர், பெரியவங்க எல்லாம் பசங்களுக்கு சாப்பாடும், அங்கே இருக்கிற சீஃபுக்கு என்ன பண்ணுங்க, இந்த சீஸ் கேக்ஸை நீ போயிட்டு கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இதுக்காக தான் இவன் போகிறான். இவன் போகும்போது இது நடந்துன்னு இருக்குது. he can see this giant is coming and he's shouting there, why shameless people, why are you coming every day, why are you lining up like army அப்படின்னு சொல்லி திட்டுறான் பாருங்க. திட்டி முடித்த உடனே தாவீதுக்கு ஒரு கியூரியாசிட்டி. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிறவங்கள, யாருப்பா அது, இவன் வந்து இப்படி பேசுகிறான், இங்கே ஒருத்தர் கூட சண்டை போடவே இல்லை. ஆமாங்க, ஆமாம் தம்பி, 40 நாளாக இதே தான் நடக்குது, 40 days இதே கதை தான், அவன் வரான் கத்துறான். நோபடி ஹேஸ் கட்ஸ் டு கோ அண்ட் ஃபைட் ஹிம் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. சொல்லி முடித்த உடனே அப்போ கேட்குறான், சரி ஜெயிச்சா இவங்க போயிட்டு அது பண்ணால் ஏதாவது ரிவார்டாக கொடுத்தாலாவது வருவாங்களே ஜனங்க, ஏதாவது ரிவார்ட்ஸ் இருக்கா? ஆமாம் ரிவார்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன ரிவார்டுன்ன உடனே சொல்கிறார் பாருங்க. அவர் சொன்ன உடனே 26 கீழே வந்து சொல்கிறார், த மேன் ஹூ கில்ஸ் ஹிம் அந்த கிங் வில் கிவ் ஹிம் ஆல் ரிச்சஸ், நிறைய பணம் கொடுப்பார். 2வது அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுப்பார். ஹி வில் மேரி ஹிஸ் டாட்டர், யூ கேன் மேரி த கிங்ஸ் டாட்டர். 2வது இது கொடுக்குறாரு. 3வது யாரும் அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்கும் டேக்ஸே கட்ட வேணாம், யூ ஆர் எக்ஸ்டம் ஃப்ரம் டேக்ஸ் பேமெண்ட். அது 3 உங்களுக்கு அங்கே வந்துச்சு பாருங்க. அப்போது ரிச்சஸ் கொடுத்துட்றாங்க எல்லாம். இவ்வளோ கொடுத்தோமா யாரும் சண்டைக்கு வரல, இது பெரிய ஆஃபர் ஆச்சு, இது இவ்வளோ பெரிய ஆஃபர் கொடுத்தோமா யாரும் வரல. நோபடி இஸ் வில்லிங் டு ஃபைட் ஹிம் பிகாஸ் நோ ஒன் ஹேவ் ஈவன் ட்ரைட் டு ஃபைட். அதுதான் அங்கே இதுவே. யார் சும்மா போயிட்டு ஒரு சண்டை போட்டு பார்ப்போன்ற அளவுக்கு கூட ஹோல் இஸ்ரேல் வாஸ் சைலண்ட் பிகாஸ் சீயிங் அ பிக் ஜாயண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம் தே வேர் நாட் ஏபிள் டு கோ அண்ட் ஈவன் ஃபைட். அவ்வளோ பயம், அவ்வளோ இது இருக்குது. இப்போ இதெல்லாம் நடந்துன்னு இருக்கும்போது இவங்க பேசினே இருக்கிறாங்க. இவங்க பேசினே இருக்கும்போது தான் தாவீதுக்கு, நம்ம தேவன் எவ்வளோ பெரிய தேவன், இது நான் சாதாரண மனுஷன், இவன் போய் எப்படி வந்து இந்த மாதிரி பேசுகிறான், இஸ்ரேலை இவன் வந்து ரொம்ப இது பண்ணுறானே, இஸ்ரவேலின் தேவன் நம்ம தேவன் ஜீவனுள்ள தேவனாச்சேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு இது. அடுத்த ஸ்லைடில் அவன் போயிட்டு இது பேசினே இருக்கும்போது அவங்க அண்ணன், மூத்த அண்ணன் வராரு. வந்த உடனே, தம்பி நீ ஏன் வந்து என்ன பண்ணுற, நீங்கள் இங்கே வந்து சும்மா கதை பேசலான்னு வந்துன்னு இருக்கிறியா, நீ போய் ஆடுலாம் யார்கிட்ட விட்டு வந்த, கோ அண்ட் டேக் கேர் ஆஃப் த ஆல் த ஷீப்ஸ், கோ ஃப்ரம் ஹியர் பாய், டோன்ட் ஸ்டாண்ட் ஹியர், சிட்சாட் பண்ணுறதுக்காக நீ வந்தியான்னு சொன்ன உடனே அடுத்த ஸ்லைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் ஓல்டஸ்ட் பிரதர் இப்படி சொல்கிறார், எலியாப். சொன்ன உடனே இவன் கேட்குறான், வாட் ஹேவ் ஐ டன்? NIV-ல அது can't I even speak? NKJV-ல சொல்லுது, இஸ் தேர் நாட் அ காஸ் ஐ எம் ஹியர், நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறாங்க. இவன் கேள்வி கேட்டு முடித்த உடனே நேராக நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி எடுத்துன்னு போயிடுறேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரின்றதுனால நான் ரொம்ப முக்கியமானது மாத்திரம் உங்களுக்கு டச் பண்ணுறேன். இவன் கேள்வி கேட்டு முடித்த உடனே he is
கோயிங் டு கிங் சால் அண்ட் இஸ் டாக்கிங். என்னன்னு, ராஜா, ஐ வில் கோ அண்ட் ஃபைட் அகெயின்ஸ்ட் திஸ் ஃபிலிஸ்டீன். அவன் எவ்வளோ பெரிய ஆளானா இருக்கட்டும், இவன் சின்ன பையன். ஈவன் சவுல், ஆக்சுவலாக இவன் கூட சண்டை போடக்கூடிய ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா சால் தான். சால் இஸ் அ வெரி டால் கை இன் ஹோல் இஸ்ரேல். அவன் தான் ஓரளவுக்கு ஃபைட் பண்ணக்கூடிய ஆள் அவன். ஆனால் ஹீ இஸ் ஹைடிங் சம்வேர். பட் ஹியர் ஹி ஹேஸ் டு கோ அண்ட் ஹீ இஸ் கோயிங் அண்ட் டாக்கிங் டு சால் தட் ஐ எம் கோயிங் டு ஃபைட். எல்லாம் இதெல்லாம் போடுறாங்க. ஓ அப்படியா, ஏன்பா நீ போய் எப்படிப்பா ஃபைட் பண்ணுறன்ன உடனே அப்போ சொல்கிறான், ராஜா, நான் ஆடு மேய்க்கும்போது ஒன் டைம் ஒரு ஆடு ஒரு சிங்கம் வந்து ஆடை பிடிச்சின்னு போயிடுச்சு. வித் மை பேர் ஹேண்ட் ஐ வெண்ட் அண்ட் ஃபாட். ஐ ரிலீஸ்ட் தட் ஸ்மால் ஷீப் அண்ட் ஐ கில்ட் தட் லயன் வித் மை பேர் ஹேண்ட். அகெயின் ஒன் டைம் a bear came. கரடி வந்துச்சு, சண்டை போட்டு அதுக்கிட்ட தான் ஆட்டை நான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லி இஸ் டெல்லிங். இப்படி சொன்னால் நம்ம யாரும் நம்புவோமா? என்ன கதை, போய் வேலையை பாரு, போ. ஏதாவது சின்ன சின்னதெல்லாம் வந்து ஏதாவது ஒன்று கதை சொல்லுதுங்க பார், போகணும். பட் they took it. See, இப்போ அந்த நாளில் வந்து உண்மையாக பேசக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் போல். he never, அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அவன் சொல்கிறான், சொன்ன உடனே அப்படியா நீ போறியா, போகிறேன், சரி ஓகே, ஆர்மர்லாம் போடுப்பா. ஆர்மர்லாம் போட்டு பார்க்குறாங்க, இட்ஸ் நாட் ஃபிட்டிங். அவன் சொல்லிட்டான், எனக்கு எதுவும் வேணாம், ஐ ஜஸ்ட் கோ. அவங்ககிட்ட இருக்கிறவனை விட நான் என்கிட்ட இருக்கிற தேவன் ரொம்ப பெரியவர், நான் அப்படியே போக போகிறேன், நான் அப்படியே போக போகிறேன்னு சொல்லிட்டு he came to the battlefield. இப்போ நீங்கள் ரெண்டு விஷயங்களை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இவன் வெளியில் வந்த விஷயத்தையே நீங்கள் பாருங்களேன். இவன் வெளியில் வந்து இவன் ரிலீஸ் ஆகிற அவன் மனசை வெளியில் சொல்கிற நேரத்திலே பாருங்களேன், கூட இருக்கிற சொந்த அண்ணன் பக்கத்தில் இருக்கிறவங்க, என்னதே ஏன் இங்கே நிற்கிற, போய் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி மிரட்டுற அந்த நேரத்தில் தான் இஸ் டெல்லிங், ஐ வாண்ட் டு ஃபைட் திஸ் ஜெயண்ட். நீங்கள் எப்பவுமே யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் கர்த்தருக்கு ஏதாவது பண்ணணுன்னு வரும்போது என்கரேஜ் பண்ணுவாங்களா, டிஸ்கரேஜ் பண்ணுவாங்களா? சுற்றி என்கரேஜ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், டிஸ்கரேஜ்மெண்ட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நீதியாக வாழணும்னு சொன்னால் டிஸ்கரேஜ்மெண்ட் தான் இருக்கும், என்கரேஜ்மெண்ட் இருக்காது. ஆமாம், இவர் ரொம்ப அப்படி பெரிய உத்தமர் அப்படி தான் பேசுவாங்கல்ல. நீங்கள் நிறைய நேரத்தில் பாருங்களேன், the first thing people do will not allow you to be what God wanted you to be. எப்பவுமே எதிர்ப்புகள் இருக்கும், குடும்பத்தில் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸில் இருக்கும், ரொம்ப கூட சேர்ந்தவங்களில் இருக்கும். எங்கேருந்துனாலும் பார்த்தீங்கன்னா அழுத்தமும் பிரச்சனைகளும் தான் இருக்குமே தவிர எல்லாருமே போப்பா முன்னேறி போன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் இருக்கிறாங்க. அதுதான் தாவீதும் ஃபஸ்ட்டு சந்திக்கிறார். தாவீது வந்த உடனே there was no one to encourage. He was not discouraged. சொன்ன உடனே ஐயோ அண்ணன் சொல்லிட்டாரு நான் போகிறேன்னு. தேவனுடைய சித்தம் அங்கே வெளிப்படுவதற்கும் தாவீது அங்கே அர்ப்பணிக்கிறார் அவரை. அப்போ ஃபஸ்ட்டு காரியமே பாருங்களேன், நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரியை சொல்லிவிட்டு நான் உள்ளே போகலான்னு இருக்கிறேன். யாரெல்லாம் நம்ம டிசிஷன் எடுத்து வாழணும்னு நினைப்போம்ல, இந்த நம்ம வந்து இவ்வளோ ரைட்டாக இருக்கணும், இனிமேல் இந்த மாதிரி காரியங்களை பண்ணக்கூடாது, இல்லை இந்த காரியத்துக்கு நான் போன வாரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, போன வாரத்துக்கு முந்தின வாரம் பொருத்தனை பண்ணியிருப்போம்ல, இனிமேல் நான் அதை பண்ண மாட்டேன், இது செய்ய மாட்டேன்னா அப்போ தான் 10 பேர் வருவான் அதுக்கு பண்ணுறதுக்கு. இனிமேல் சினிமா பாட்டு கேட்க மாட்டேன்னு சொன்னால் அப்போ தான் ஒருத்தன் என்ன பண்ணுவான், இந்த புது சாங் ரிலீஸ் ஆகிது கேள, அருமையாகுது மியூசிக்கு, அப்படியே இருக்கும் உங்களுக்கு, அப்படியே எஃபெக்ட்ஸாவது கேளு கொஞ்சமாவதுன்னுவான். அது வரைக்கும் நீ இது வரைக்கும் வந்ததே இல்லையடா இதெல்லாம் சொல்கிறதுக்கு, எங்கேருந்துடா வரீங்க? ஸோ when we try to step in to walk in holiness, when we try to walk in good things, there is someone to come. நான் அபுதாபியில் கூட பார்த்துருக்குறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு ஆளுங்களை ஆண்டவருக்குள்ளே நட்டி வெளியிலேருந்து எட்டுன்னு வந்துடுவோம். 2-3 வாரம் நல்லா அனலாக வருவாங்க, கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா வரமாட்டாங்க. என்னான்னு போயிட்டு செக் பண்ணி பார்த்தோன்னா அங்கே ஒரு பார்ட்டின்னு உட்கார வச்சுருப்பாங்க. அவனை காப்பாற்றி ஒரு மாதம் 2 மாதம் எதுவும் சாப்பிடாமல் வர்றதுக்கு பார்த்துருப்போம். பார்த்தா சாப்பிட்ருப்பான். அண்ணே சாரிண்ணே, இங்கே ரொம்ப கம்பல் பண்ணிட்டாங்க ரூமில், ஆனால் லைட்டாக சாப்பிட்டேன். 2 மாதம் நல்லா வந்தேப்பா கர்த்தருக்குள்ளே, விட மாட்டேறாங்கண்ணே, நிம்மதியாக விட மாட்டாங்க. எல்லாமே கிடைக்கும்.
நீங்கள், நான் சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். நிறைய நேரத்தில் பாருங்களேன், ஈவன் அவர் ஓன் தாட்ஸ் வில் நாட் அலவ் அஸ். எதுக்குங்க அந்த ஊழியம் பண்ணால் எங்கே விடுறாங்க நம்மளை இதே பண்ணல அப்படியே அழுத்திடுறாங்க. வி ஸ்டெப் பேக். டேவிட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பர்சன். யார் அழுத்தினாலும் கவலை இல்லை, நான் பாட்டு நடப்பேன், அவ்வளோதான். யார் எதை சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. சொந்த அண்ணன் ஏய் போடா, கவலை இல்லை. ஐ எம் கோயிங் டு பி தேர். ஐ எம் கோயிங் டு ஃபைட். ஐ எம் கோயிங் டு ஓவர் கம். ஐ எம் கோயிங் டு பி அ பர்சன் ஹூ வாட் மை ஹார்ட் சேஸ், வாட் மை லார்ட் சேஸ். இதுதான் நமக்குள்ளே இருந்துக்கினே இருக்கணும். இப்படி இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக தாவீதினுடைய ஆசீர்வாதத்தையும், தாவீது எப்படி கர்த்தருக்கு ஏற்ற மனுஷனாக இருந்தானோ அது போல மாறுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இப்போ நம்ம அப்படி தான் இருக்கணும். இன்னும் 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 கர்த்தர் அண்டையில் நம்ம போகிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நான் உங்களுக்கு அடுத்த இதில் ஸ்லைட் போடுமா, நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன்னு சொன்னேன்ல. டெஸ்மண்ட் டாஸ் அப்படின்னு 1930 to 45 அந்த மாதிரி டைமில் he was an army person, டெஸ்மண்ட் டாஸ். நீங்கள் அப்புறம் செக் பண்ணி பார்க்குறீங்க. இதில் இந்த டெஸ்மண்ட் டாஸ் வந்து வெரி ஸ்பிரிச்சுவல் மேன். இவருக்கு சின்ன வயசுலேருந்து he was very right, very righteous, very straight forward person. யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டார். இந்த டெஸ்மண்ட் டாஸ்னுடைய ஆசை மிலிட்ரியில் இருக்கணும்னு. ஆல்மோஸ்ட் எல்லாரும் அந்த நாட்களில் மிலிட்ரிக்கு வேலைக்கு போகும்போது டெஸ்மண்ட் டாஸ் என்னான்ட்டார், நான் மிலிட்ரிக்கு போவேன், ஐ வில் சர்வ் திஸ் கண்ட்ரி, பட் ஐ வில் நாட் டேக் கன் அண்ட் ஷூட் எனி பர்சன் அண்ட் கில் தெம். இப்போது மிலிட்ரிக்கும் போனோம், ஷூட்டும் பண்ணக்கூடாதுன்னா என்ன இதில் போவார், மெடிக்காக போகிறார். மெடிக் முடிச்சுட்டு போகிறார். சம்டைம்ஸ் ஈவன் மெடிக்கல் பர்சனல் ஆல்சோ ஹேஸ் டு பி ட்ரெயின் டு ஷூட். ஏதாவது எமர்ஜென்சி வந்துச்சுன்னா அவங்க போய் ஷூட் பண்ணுறதுக்கும் ட்ரெயின் பண்ணுறாங்க. பட் டெஸ்மண்ட் செட் நோ, ஐ கேன் நாட், நான் பண்ண மாட்டேன், நான் ஷூட் பண்ண மாட்டேன். இவரை கிண்டல் பண்ணாத ஆளுங்க யாருமே கிடையாது. டெஸ்மண்ட் டாஸ் கிண்டல் பண்ணாத ஆளுங்க யாருமே கிடையாது. டெஸ்மண்ட் டாஸ் வந்து செவன்த் டே அட்வென்டிஸ்ட்னுடைய ஒரு ஃபெய்த்ஃபுல் பிலீவர். எவ்ரி வீக்கு பாஸ் வாங்கணும், வெளியில் போகணுன்னா சர்ச் சர்வீஸ்க்கு. எவ்ரி சாட்டர்டே அவர் என்ன பண்ணுவார், சர்ச்சுக்கு போகணும், கேன் ஐ கெட் அ பாஸ் வாங்கிட்டு எல்லாரும் வெளியில் ஷாப்பிங் போவாங்க, வெளியில் சாப்பிட்றதுக்கான. பட் he was so faithful person, he was going to church every week. இதுக்கும் போயிட்டு வந்தவனும் ரொம்ப கிண்டல். அங்கே இருக்கிற சுப்பீரியர்ஸ், பெரிய கமாண்டிங் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்குமே இவரை பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப ஏன்டா நீ எல்லாம் ஏன்டா மிலிட்ரிக்கு வந்த, டைரெக்டாக பேசுவாங்க. தே புல்லி ஹிம் எவ்ரி டே, தே வில் புல்லி. ஏன்னா ஹி இஸ் டோட்டலி அவுட் ஆஃப் இது இல்லையா. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், டெஸ்மண்ட் டாஸ்னுடைய அப்பா அவங்க வீட்டில் he paid for 10 commandments உன்னுடைய ஒரு இது. அதை நான் தேடி எடுக்கணும்னு நினச்சேன், எனக்கு டைம் இல்லை. அந்த நாட்களில் அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த 10 commandments போஸ்டர் ஒன்று, வெரி எக்ஸ்பென்சிவ் போஸ்டர். அதை வாங்கி வீட்டில் அதை மாட்டி வச்சுட்டு இருந்தாராம் பெரிய வாலில், அந்த 10 commandmentsல. அந்த 10 commandments அவர் படிச்சுட்டு அவர் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாராம். அதில் டு நாட் கில் இருக்குதுல்ல, கொலை செய்யாது. இது வந்து அவர் மனசில் ரொம்ப ஆழமாக சின்ன வயசுலேயே, குட்டி வயசுலேயே, ஐ ஷுட் நாட் கில் எனி ஒன், ஐ ஷுட் நாட் கில் எனி ஒன், ஐ ஷுட் நாட் ஸ்டீல், ஐ ஷுட் நாட் லை, ஐ ஷுட் நாட் ஹேட், ஐ ஷுட் பி ஒபீடியன்ட் டு மை பேர். இது எல்லாமே உள்ளே இருக்கிறதுனால இதை படித்து டெய்லி அவருடைய லைஃபே பார்த்தீங்கன்னா இந்த 10 commandmentsல எல்லாத்துலேயும் வாழணும்னு ஹி ஆல்வேஸ் ட்ரை எவ்ரிடே. அவர் அது முயற்சி பண்ணினே இருப்பார். அதனால தான் அவருக்கு வந்து யாரையும் ஷூட் பண்ணி சாவடிக்கணும்னு விரும்பலை. இப்போ என்ன ஆயிடுச்சு, வேர்ல்டு வார் வந்துடுச்சு. அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் வந்த உடனே பெரிய பேட்டில். யூஎஸ் வந்து ஜெர்மனி கிட்ட போயிட்டு ஒரு இடத்துல ஒரு மவுண்டனில் போய் நிற்கிறாங்க. அவங்கள ஷூட் பண்ணி வர்றதுக்கான டைம் வரும்போது ஆல்மோஸ்ட் 16 மில்லியன் பீப்புள் இருந்தாங்க அந்த டைமில், ஆர்மியில் மாத்திரம். இந்த 16 மில்லியன் பீப்புளில் அங்கங்கே குரூப்பாக இவங்க டிபார்ட்மெண்ட், இவங்க இருக்கிற அந்த யூனிட்டில் இவங்க சண்டை போடுற இடத்துல போகும்போது அங்கே ஜெர்மன் மிலிட்ரி வாரியர்ஸ் வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டாக ரொம்ப பெரிய யூனிட் அங்கே வந்து நிற்கிறத இவங்க போய் பார்த்துட்டு தே ஹவ் டு கோ பேக், ரன்னு சொல்லிடுறாரு கமாண்டர். ஃபீல்டில் யாரும் இருக்காதீங்க, எவ்ரி ஒன் கெட் பேக், நோ ஒன் ஷுட் பி தேர்ன்னு சொல்லிடுறாரு. ஆனால் ஆல்ரெடி ஷூட்டிங் அங்கே சுடுறது ஆரம்பிச்சாச்சு, வார் அங்கே போக ஆரம்பிச்சிச்சு.
plenty of people are dying. US ஆர்மி மெம்பர்ஸ் நிறைய பேர் செத்துனே இருக்கிறாங்க, ஷூட் பண்ணுறாங்க கீழே விழுறாங்க, ஷூட் பண்ணுறாங்க கீழே. இது பார்த்துனே இருக்கிறாரு. பார்த்துனே இருந்துட்டு உடனே இந்த ஆர்டர் வந்த உடனே டெஸ்மண்ட் ஹேஸ் டு ரன் பேக் டு த கேம்ப். வண்டியில் ஏறி அவங்க போயிடணும். டெஸ்மண்ட் தான் சொல்லிட்டாரு, நோ நோ, ஐ எம் நாட் கோயிங் டு கோ, ஐ எம் கோயிங் டு சேவ் த லைஃப். டெஸ்மண்டுடைய இன்னொரு ஹார்ட் என்ன தெரியுங்களா? யார் கிண்டல் பண்ணாலும், யார் கேலி பண்ணாலும், யார் புள்ளி பண்ணாலும் மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டாராம். அடுத்த நாள் நார்மலாக தான் வந்து குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ. ஹி வாஸ் அ வெரி ஜென்டில் பர்சன். அவரை குறித்து ஆர்மியில் இருக்கிற எல்லாரும் டெஸ்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஹி நெவர் எவர் டேக் ரிவெஞ்சஸ். இந்த லாஸ்ட் பேட்டில் இவங்க போய் நிற்கும்போது என்ன பண்ணுறாரு, கிட்டத்தட்ட கன் ஷூட்டில் அவர் உயிரையும் பணைய வச்சு ஒவ்வொரு ஆளுங்களையா இன்ஜூர்ட் சோல்ஜர்ஸை அவரே தோளில் போட்டு தூக்கின்னு வந்து மெயின் ஏரியாவில் போட்டு he saved 75 soldiers just one single day from morning till evening in the middle of gun shooting. இந்த செயலை செஞ்சதுனால அங்கே இது வரைக்கும் இந்த 1945 வரைக்கும் ஒரு பெரிய ஹானர் அவார்டு இருக்குது. நெக்ஸ்ட் இது போங்களேன், மெடல் ஆஃப் ஹானர்னு சொல்லி ஒரு அவார்டு வந்து கிட்டத்தட்ட அந்த 16 மில்லியனில் வெறும் ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் 461 தான் வாங்கியிருக்கிறாங்க. அந்த அவார்டை கொடுத்து, நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்கம்மா, தே ஹாவ் இந்த டெஸ்மண்டுக்கு வந்து அதை நான் போடலன்னு நினைக்கிறேன் அவருடைய ஃபோட்டோ, பின்னாடியே வந்துடுங்க. டெஸ்மண்டுக்கு வந்து அந்த அவார்டை கொடுத்து தேவ் ஆனர்ட் ஹிம் and they've even taken a life history of his movie, what he did. பயங்கர பேர் பெற்ற ஒரு மனுஷனா, மரியாதைக்குற ஒரு மனுஷனா அவரை கௌரவம் பண்ணி அவர் பெரிய இடத்துல உட்கார வச்சு டெஸ்மண்டை யூஎஸ் வந்து they honored him giving this award. இப்படி இஸ்ரவேல் ஜனங்களில் இருக்கிற இடத்துல ஒரு மனுஷன் தான் தாவீது. எப்படி டெஸ்மண்ட் வந்து யார் என்ன பேசினா எனக்கு கவலை இல்லை, யார் என்ன கேவலமாக பேசினா பரவாயில்ல, யார் என்ன எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, வாட் இஸ் மை ஜாப் ஐ வில் டூ. டேவிட் இஸ் த சேம் டைப் ஆஃப் பர்சன். நீங்கள் யார் என்னன்னா பேசுங்க, எதனா பண்ணுங்க, திஸ் இஸ் மை ஜாப் ஐ வில் டூ. திஸ் வே காட் ஹஸ் கால்ட் மீ. நான் பண்ணுறதை பண்ணுவேன், நான் கர்த்தருக்காக தான் நிற்க போகிறேன் அப்படின்ற ஆட்டிடியூட் நமக்குள்ளே வரும் பொழுது தாவீது கொடுத்த கிருபைகளை நிச்சயமாக உனக்கு தருவேன்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ தாவீது நடந்த காரியங்களை நம்ம யோசித்து தியானித்து பார்ப்போமே. இப்போ அடுத்த இதில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் நான் டைம் நம்ம கம்மியாக போயின்னு இருக்குது. அப்போது பைபிள் எப்படி நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்ணுது பாருங்களேன். கோலியாத்தை டிஸ்கிரைப் பண்ணும்போது அவனுடைய சைஸ் அதுதான் நம்ம பார்த்தோம்ல. ஹி வாஸ் வெரி பிக். ஹவு ஹி வாஸ், அவனுடைய ஆர்மர், அவனுடைய ப்ரொடெக்ஷன்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுது. தாவீதை டிஸ்கிரைப் பண்ணும்போது தாவீது எப்படி சொல்லுது பாருங்களேன். கரேஜியஸ், கான்ஃபிடென்ஸ், கன்விக்ஷன்ஸ் இருக்குது உள்ள. இவனுடைய ஸ்பிரிச்சுவல் எபிலிட்டிஸ் அவனுக்கு உள்ள எப்படி இருக்கு, அவனுடைய ஃபெய்த்து, இதுதான் பைபிள் சொல்லுது. இப்போ ரெண்டு வகையாக நம்ம மனுஷங்களை நம்ம பிரிச்சுன்னு சொன்னால், ஒன்று ஃபிசிக்கல், இன்னொன்று ஸ்பிரிச்சுவல், ரெண்டாக தான் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு விஷயங்களை நான் உங்களுக்கு முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். நான் இந்த ஸ்டோரியை உங்களுக்கு அனுப்புகிறேன், முடிஞ்சால் நீங்கள் வாசிங்க, நான் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ தாவீதை குறித்து நம்ம பார்த்தோன்னு சொன்னால் 1 சாமுவேல் 17 பார்த்தீங்கன்னா, அவன் வந்து நாயா என்னை வந்து நீ வந்து இது பண்ணுறதுக்கு, என்னை வந்து நீ கொலை பண்ணுறதுக்கு நீ என்ன எதில் வர, why are you taking stones to hit me, am I a dog? எங்கே போனாலுமே ஏளனமாக பேசி அவன் வர்றதுக்கு முன்னாடியே சொன்னான், நீங்கள் வந்து பாரு உன் தலையை வெட்டி நான் இதுக்கு போட்டு பரவல், if birds will come and eat your body, I'll take your head away from your body ன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பேசும்பொழுதும் David was still courageous. You know, words can make anyone weak. ஒரு வார்த்தை சொன்னால் ஒருத்தரை டோட்டலாக காலி பண்ணிடலாம். நம்ம யோசிச்சு பாருங்களேன். ஒரு வார்த்தையை நீங்கள் மறுபடியும் சொல்லினே இருந்து பாருங்கள் ஒருத்தர்கிட்ட, அவ்வளோதான். நீ எல்லாம் எங்கே இது பண்ண போகிற, நீ எல்லாம் உருப்பிட மாட்ட, உனக்கெல்லாம் எப்படி வரும், உனக்கெல்லாம் பிரசங்கம் பண்ண வருமா, உனக்கு அவ்வளோ ஆசை வந்துருச்சா, என்ன கேட்டுருக்குறாங்க. உனக்கெல்லாம் பிரசங்கம் பண்ண வருமா, உனக்கு பாட வருமா, நீ வர்ஷிப் பண்ணுறதுக்கு முடியுமா, உனக்கு அவ்வளோ உனக்கு துடிக்குதா? கவலையே இல்லை. கொடுத்தா ஓகே, கொடுக்கலாம் ஓகே, வேலை செஞ்சுக்கினே இருக்க வேண்டியது தான். தாவீது அவன் பாட்டுனா வேலை செஞ்சுக்கினே இருப்பான். ஆடு மேய்க்க சொல்கிறேன், ஆடு மேய்க்கிறேன். ராஜாவை அபிஷேகம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் மறுபடியும் ஆடு மேய்க்க போனோம். உடனே நான் கிங் ஆகிட்டேன்,
நான் வந்து இப்படி தான் இருக்க போகிறேன். நோ, தாவீதுக்கு எதுவுமே இங்கே வரல, எல்லாம் இங்கே நின்று போச்சு, தலகணம் வரல மேலே. இப்போது இவன் சொல்லும் போதே சொல்கிறான் பாருங்களேன், தாவீதனுடைய ஸ்பெஷாலிட்டி ஒன்று நீங்கள் ஒரு கேரக்டர் வைஸாக நீங்கள் பார்க்கணும். இப்போது இவனுடைய ப்ராக்டிக்கல் ஃபெய்த் எப்படி இருந்துச்சு? 1 சாமுவேல் 17:45 அப்படியே நம்ம பார்த்தோன்னா அடுத்த ஸ்லைட் போடுங்கம்மா. அந்த வசனம் நான் போட மறந்துட்டுருக்கிறேன், அப்போ பின்னாடி போயிடுங்க, அந்த ஸ்லைடில் இருக்கட்டும். அப்போது நானே வாசிக்கிறேன். டேவிட் said to the Philistine, you come against me with the sword and spear and javelin, but I come against you in the name of the Lord Almighty, the God of armies of Israel, whom you have defiled. 1 Samuel 17:45, 1 Samuel 17:45. Today the Lord will conquer you and kill you and cut off your head, and then I'll give you the dead bodies of your men to the bulls and wild animals. இவன் பதில் பேசுகிறான். சொல்லிட்டு 47th verse சொல்கிறான் பாருங்களேன். All those gathered here will know that it is by sword or spear that God saves. It is not by sword or spear that God saves. For the battle is Lord's, and God will give you into our hands today. இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பாரு. ஏன்னா ஐ எம் கம்மிங் அண்ட் ஃபைட்டிங் டு ஹானர் மை காட். என் தேவனுக்காக நான் வந்து வைராக்கியமாக நிற்பேன், நான் பேசுவேன். நான் இது எடுக்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு. நம்ம இப்போ யூத் பிள்ளைங்கள்லாம் இருக்கிறோம்ல, யூத் பிள்ளைங்களுக்கெல்லாம் யாருன்னா கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியத்தை சொன்னால் எனக்குன்னா வந்துச்சுன்னு போகிறவங்க யார்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எல்ஜிபிடிக்யூன்னு ஒருத்தர் வந்து சொன்னாலோ பேசினாலோ நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு, நம்ம ஒன்றும் அப்படி இல்லைல்ல அப்படின்னு பார்த்துட்டு போகிறவங்க யாருன்னா இருக்கிறோமா? இல்லைன்னா அதுக்காக மனசு பொங்குதா, ஐயோ எப்படி இதை வந்து ஸ்கூலில் வைக்கலாம், எப்படி இதை ரோட்டில் வைக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு கொதிக்குதா? கொதிக்கலையா? அப்படியே இருக்குதா ஃப்ரீயா? இல்லைன்னா ஏதாவது பாவமோ நமக்கு கர்த்தருக்கு பிரியலாத காரியமோ ஏதாவது நடக்கும்போது நம்ம எல்லாருக்குமே சொல்கிறேன், நம்ம ஹார்ட் எப்போ துடிக்குது, ஐயோ ஏன் இப்படி நடக்குது, ஆண்டவரே இது நல்லா இல்லையே, இது மோசமான காரியமாக இருக்குது. நமக்கு கண் எதிர்க்கவே யாருன்னா பாவம் பண்ணுறாங்க இல்லையா, நம்ம கூட இருக்கிறவங்களோ தெரிஞ்சவங்களோ, ஐயோ ஏன் இப்படி தப்பு பண்ணுறாங்க, ஏன் இப்படி நடக்குது. நம்ம பிள்ளைங்க ஆல் ஐசான் ரஃபான்னு சொல்லிட்டு டிபியும் இன்ஸ்டாவில் அவங்களுடைய இதுவும் போடும்போது துடிக்காமல் அவன் தானே வச்சுன்னு போகிறான், எனக்கு நான் வந்துச்சு. Do you think that? இப்படி இருந்துச்சுன்னா தாவீதினுடைய ஹார்ட் நமக்கு இல்லைன்னு அர்த்தம். எனக்கு நான் வந்துச்சு, நான் ஆடு மேய்ச்சினுக்கிறேன், நான் பாட்டுன்னு என் வேலை பார்த்துன்னு இருக்கிறேன். யார் சண்டை போட்டான்னா யார் தோத்தான்னா நான் இருக்க போகிறது இதில், நான் இன்னும் வளர கூட இல்லை, நான் பெரிய பையனாகவே ஆகலை, நான் சின்ன பையன் தானே, எனக்கு என்ன வந்துச்சு. ஈவன் ஃப்ரம் ஹிஸ் யங் ஏஜ் அவனை மாதிரி பக்தி வைராக்கியம் இருக்கிற ஆள் யாருமே இல்லை தாவீது மாதிரி. தாவீது சொல்கிறான், இன்னொரு தெய்வத்தினுடைய பேரை என் வாயில் நான் உச்சரித்ததே இல்லைன்றான். சங்கீதத்தில் எழுதி, I have never ever even confessed or spoken any name of other gods other than you, Lord, my King அப்படின்றான். பக்தி வைராக்கியம் சின்ன வயசுலேருந்தே வரணும், பக்தின்றது சின்ன வயசுலேருந்தே வரணும், தேவன் மேலே வைராக்கியன்ற சின்ன வயசுலேருந்தே வரணும். பெனகாஸ் பார்க்குறான், 2 பேர் தப்பு பண்ணுறாங்க, எங்கே தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்துக்கு பக்கத்தில் மெயின் ஏரியாவில். அப்படின்னா மெயின் ஏரியாவில் இருக்கிறவங்க யார்? லேவியர் தான் இருப்பான். அவனே ஒருத்தன் கூட்டின்னு வந்து ஒரு தப்பு பண்ணுறான். மோசஸ் கை கட்டி நிற்கிறான், ஆரோன் கை கட்டி நிற்கிறான், எல்லாரும் கை கட்டி நிற்கிறாங்க. யோசுவா ஃபைட்டர் ஆர்மி மேன், யோசுவா கூட கை கட்டி நிற்கிறாரு. பினகாஸ் ஈட்டி எடுத்துன்னு போயிட்டு ஒரே குத்தா குத்தி 2 பேரையும் காலி பண்ணுறான். எங்கடா தப்பு பண்ணுறீங்க? வேர் திஸ் இஸ் ஹேப்பனிங், வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? இஸ்ரவேல் எல்லாம் துக்கம் கொண்டாடின இருக்கும்போது என்ன தப்பு வேலைன்னு? இஸ் த மென் அண்ட் உமன் ஹூ ஆர் என்ன சொல்கிறது, கர்த்தருக்காக எழும்பி நின்று பேசுறதுக்கு தைரியம் உடையவர்கள் இருக்கிறோமா? அப்படின்னா தாவீதினுடைய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். ராங் இஸ் ராங், ரைட் இஸ் ரைட். ஐ டோன்ட் பாதர், I don't even think what is your opinion. Wrong is wrong, right is right. This is what my Bible says. சொல்ல முடியுமா நம்ம? Youth, kids, are you listening? எனக்கு என்ன வந்துச்சுன்னு வீட்டுக்கு போயினே இருக்கிறோமா?
கூட இருக்கிற பிள்ளைங்க தப்பாக பண்ணும்போது சொல்லலையா, வாட் யூ டூயிங் இஸ் ரைட் ஆர் ராங் சொல்ல முடியுமா? தப்பு பண்ணாத அப்படி இருந்தானா உங்ககிட்ட பேச மாட்டேன், பக்கத்தில் வராத, தூரப்போ, பேச முடியுமா? அந்த பக்தி வைராக்கியத்தை தான் தாவீது, ஸ்பெஷல் பர்சன். ரெண்டு தான் இருக்குது. ஒன்று பாருங்களேன், இங்கே நான் ஆல்ரெடி இங்கே போட்டு வச்சுக்கிறேன். ஒன்று கல்ச்சரல் கிறிஸ்டியானிட்டி, ஒன்று ட்ரூ கிறிஸ்டியானிட்டி. இந்த கல்ச்சரல் கிறிஸ்டியானிட்டி எப்படி இருக்குன்னா, அப்படியே வந்துட்டு ஆண்டவர் வந்து கரெக்டாக சர்ச்சுக்கு வருவோம், கரெக்டாக எல்லாம் பண்ணுவோம், கரெக்டாக துதிப்போம், கரெக்டாக பாடுவோம், கரெக்டாக நம்ம வாழ்வோம், அடுத்த பாட்டு இருக்காது. இது கல்ச்சரல் கிறிஸ்டியானிட்டி. எப்படி வேணால் நம்ம இருக்கலாம். இப்போ பாருங்களா, ஒரு எக்ஸாம்பிள் கல்ச்சரல் கிறிஸ்டியானிட்டி எதெல்லாம் சிம்டம்ஸாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த தாவீதினுடைய விஷயத்தில். இப்போ சவுல் கல்ச்சரல் கிறிஸ்டியன், தாவீது ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியன், அப்படி வச்சுக்கலாமா? அந்த டைம் கிரைஸ்ட் இல்லை, நான் சொல்கிறேன். இந்த 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 கல்ச்சரல் கிறிஸ்டியன்ஸ்க்கு எதுக்காக தான் கவலையே கிடையாது. எல்லார்கிட்ட நல்ல கனமான பேர் கட்சா போதும், மற்றதை பற்றி நமக்கு என்ன, நம்ம ஏன் பேசணும்? பேசினா வம்புங்க, சண்டை போடுறாங்க. எத்தனை பேர் இது நினச்சி விட்டுக்கிறோம்? யூகே வந்த பிறகு எஸ்பெஷலி, ஐயோ இங்கே ஏதாவது பேசினா வம்புங்க, நம்ம பேசவே கூடாது, நமக்கு ஏன் வம்பு, நம்ம தான் கஷ்டப்பட்டு அழுதுன்னு உட்காந்து இருக்கணும், அவங்க ஜாலியாக நம்மளை திட்டிட்டு போயிடுறாங்க. எத்தனை பேர் இருக்கிறோம் அப்படி? ராங் இஸ் ராங், ரைட் இஸ் ரைட்டுன்னு சொல்லக்கூடிய தைரியம் நமக்கு இருக்குதா? நம்ம இல்லை, இழக்கிறோம், பின்னாடி வந்துனே இருக்கிறோம். இந்த கல்ச்சருக்கு வந்துடுறோம் நம்ம. ஆல்மோஸ்ட் இங்கெல்லாம் யாருமே கண்டுக்கூடாதுல்ல, அதுக்குள்ளே வந்துடுறோம் நம்ம. ஆனால் தேவன் எதிர்பார்க்கறது தேவ பக்தி உள்ள சந்ததி. எப்படி உடனே தான் பாருங்கள், பினகாசு ஆண்டு பிடிக்கிறாரு, இவனுக்கு கொடு, பிரித்து கொடு, அவனுக்கு ஆசீர்வாதம், அவன் சந்ததியே ஆசீர்வாதமாக மாறி போச்சு. பினகாசு யாருன்னே தெரியாத ஒரு பினகாசு பைபிளில் பல இடத்துல எழுதி அவனை எக்ஸாம்பிளை வச்சுட்டாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் எங்கே பேசணுமோ அங்கே பேசணும், எங்கே ஒதுக்கணுமோ அங்கே ஒதுக்கணும், எது வேணான்னு சொல்லணுமோ அது வேணான்னு சொல்லணும். தப்பு பண்ணுறப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு தைரியம் நமக்கு கர்த்தர் இந்த நாளில் கொடுப்பாராக. And don't be afraid, don't get shocked when everything turns upon you. உங்கள் மேலே எல்லா பழியும் தூக்கி போட்டுருவாங்க. அதெல்லாம் சொல்கிறாரு ஆண்டவர். உங்கள் மேலே வீண் பழி சொல்லுவாங்க, உங்கள் மேலே தேவையில்லாதது சொல்லுவாங்க, உங்களை பற்றி இல்லாத பொல்லாத சொல்லுவாங்க. கவலைப்படாத, ஏன்னா நீ கரெக்டாக இருக்கிற, உன்னை பற்றி தப்பு தப்பாக தான் பேசுவாங்க. அதுதான் தாவீது. நம்ம கரெக்டாக இருந்தோன்னா என்ன பண்ணுவாங்க? தப்பு தப்பாக தான் பேசுவாங்க. ஏய் இங்கேயா வந்த, அது அவன் பெரியவனா, அவங்க அண்ணன் தம்பி எழுதினதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லலை, அவ்வளோ இருக்குது, அன்னேம்டாக எழுதி வச்சது. அவ்வளோ மோசமாக அவர் ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க தாவீது. ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ண வந்தது தான் ஓவர் கம்மர். தட்ஸ் வை he was a king and God wants to come in his generation to rule the world again. Amen. அதனால் நம்ம எதை பற்றி கவலைப்பட வேணாம். தப்புனா தப்புன்னு சொல்லிட்டு போவோமே, விட்டுடலாமே இல்லை. இப்போது அடுத்த இதில் பாருங்களேன், நான் உங்களுக்கு ஒரு 2-3 விஷயங்களை சொல்கிறேன். இப்போ இந்த கல்ச்சுரல் பிலீவர்னு நான் ஏன் இது உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், தாவீதுக்கு சின்ன வயசுலேருந்து, அதான் சொல்கிறேன், நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு சில பேர் ரொம்ப பக்தி வைராக்கியமாக வளர்ந்துருப்போமே, ஒரு சில பேர் கண்டுக்காமல் வளர்ந்துருக்கிறவங்க இன்றைக்கி டெவலப் பண்ணிங்க. ஆனால் சின்ன வயசுலேருந்தே அது இருந்துச்சுன்னா அது பெரிய விஷயம், அது பெரிய இது. அது கர்த்தருக்காக ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருக்கிறது சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சுன்னா, ஃபயரை உள்ளே போட்டுக்கிறாரு உங்களை குட்டி வயசுலேயே சாமி. அந்த ஃபயர் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இங்கெல்லாம் தண்ணி ஊற்றிடுறாங்க பசங்களுக்கு. நம்ம ஏதாவது ஒரு ஃபயர் போட்டு அமைச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் அவங்களுக்கு என்ன ஆயிடுறாங்க, சில்லுன்னு வருவாங்க, கூலாக, ஹாய் டேட், இட்ஸ் ஓகே, அப்படி போயிடுதுல்ல. பி ஸ்ட்ராங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லார்ட். கர்த்தர் நம்ம கண்மணியை போல் பார்க்குறாரு, நம்மளை யாரும் தொடவே முடியாது. எதுக்கு நம்ம கவலைப்படணும்? நேராக பேசிட்டு வாங்க. அப்படிப்பட்ட ஃப்ரெண்டே வேணாம், கட் பண்ணிவிடுங்க. தப்பு பண்ணுற ஃப்ரெண்டு நமக்கு எதுக்கு இல்லை? இஃப் யூ ஆர் டூயிங் லைக் திஸ் இஸ் நாட் த ரைட் திங், ஐ எம் கோயிங் டு ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் யூன்னு சொல்லிட்டு பேசக்கூடிய அளவுக்கு நம்ம ஈவன் ஒர்க் பண்ணுற இடத்துல கூட கர்த்தர் நம்மளை அப்படியே வைப்பாராக. அப்போது டேவிட் was a man, was a boy who had all these attributes inside him. அவனுக்கு உள்ளே வளர்த்துக்கினே வரான், கர்த்தர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவரா. அவன் சின்ன வயசுலேருந்தே பக்தி வைராக்கியமாக இருந்திருக்கிறான். பாரு, எனக்குன்னா வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆடு எடுத்துன்னு போகும்போது, சிங்கம்னா யாரை வந்து பிடிக்கும்? ஆடு தானே சாப்பிடும். நமக்குன்னா வந்துச்சு, ஒரு ஆடை தூக்கின்னு போனால் என்ன இருக்குது? எவ்வளோ ஆடு இருக்குது? இன்னும் 100 ஆடு இருக்குது, 100 ஷீப்ஸ் இருக்குது. பரவாயில்ல, இந்த ஷீப்பில் ஒன்று சாப்பிட்டா பரவாயில்லன்னு இல்லை. He went and fought. He grabbed back that sheep
அண்ட் brought டு த என்னது அந்த ஃபென்ஸ்குள்ளே எடுத்து வந்து வைக்கிறான் தொழுவத்தில். நம்ம வி ஷுட் பி அ ஃபைட்டர். உடனே வீட்டில் சண்டை போட ஆரம்பிச்சிடாதீங்க, ஃபைட்டராக இருக்கணும், ஏய் பிக்சர் அப்படிலாம் இல்லை. அந்த ஃபைட்டர் இல்லை. சத்துருக்கு விரோதமாக நம்ம சண்டை போடணும், பாவத்துக்கு விரோதமாக சண்டை போடணும், பெரிய பெரிய பிரச்சனைங்க எதுலாம் இருக்குதோ அதுக்கு விரோதமாக நம்ம சண்டை போடணும். நம்ம எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். எது தவறுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்ன பயம்? யாருக்கு பயப்படணும்? நம்ம தைரியமாக பேசுவோம். அப்போது இந்த 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 கல்ச்சரல் பிலீவர்ஸ்னுடைய இது நான் எடுத்து வச்சுருந்தேன் பாருங்களேன். தே கோ டு சர்ச், தே நோ ஆல் ரிலீஜியஸ் திங்ஸ். அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, ஆராதனை பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அவுட்வேர்டாக எல்லாமே இருக்கும். பட் in their faith is not personal and practical because they don't want to confront or deal with their sin or sinners. இது போய் பண்ணாத பட்சத்தில் இந்த கேட்டகரிக்குள்ளே வந்துடும். இது நான் டிக்ஷனரியில் எடுத்து நான் படிச்சுன்னு நான். wherever they have a problem, their mouth will be shut. எங்கே பிரச்சனை வந்தாலும் அவங்க வாய் மூடினே இருக்கும், பேசாது. நமக்கு ஏன் வம்பு? அது இல்லை தேவன் எதிர்ப்பு. இது பாருங்க, கல்ச்சரல் கிறிஸ்டியன்ஸ்குள்ளே வருது பாருங்க. அடுத்தது பாருங்க, தே போஸ்ட் தெம்செல்ஃப். இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாத்திரம் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு. இங்கே தாவீது அவன் பாருங்களேன், கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும், கர்த்தருக்கு விரோதமாக ஒருத்தர் பேசியிருக்கிறான், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் எனக்காக எல்லாம் செய்வாருன்னு பேசுகிற தாவீது ஒரு பக்கம், சவுல் அவன் என்ன பண்ணுறான் பாருங்களேன். அடுத்த இது போடுங்க ஸ்லைடு. சவுல் என்ன பண்ணுறான், 1 சாமுவேல் 15:12 பாருங்க. 1 சாமுவேல் 15:12. Early in the morning Samuel got up and went to meet Saul, but he was told Saul has gone to Carmel. There he has set up a monument in his own honor. இந்த கல்ச்சுரல் கிறிஸ்டியன் அல்லது கார்னல் கிறிஸ்டியன்ஸ் இது தெரியுமா? சவுல் அவன் போய் சண்டை போட்டு ஒரு யுத்தத்தில் ஜெயிச்சுட்டு வந்த உடனே he made a monument for himself for his own honor. அவன் கட்டி வச்சுக்கினான். இங்கே தாவீது போகும்போது கர்த்தர் நாமத்தை வீணா ஒருத்தன் பேசுகிறான், கர்த்தர் நாமத்தை தூஷிக்கிறான், அவனுக்கு விரோதமாக நான் சண்டை போடணும், தேவ நாமத்தை நான் எப்பவும் கீழே விடக்கூடாதுன்னு சண்டை போடுற ஒரு கூட்டம் ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியனாக இருக்கிறோம். எப்போ எனக்குன்னு ஒரு மோன்மெண்ட்டும் எனக்குன்னு நான் ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும், என் பேர் வரணும். See, David did not go there to bring his own name. அவன் பேரை பெருமைப்படுத்துறதுக்கு அவன் வரவே இல்லை. கர்த்தருக்கு தெரியும், அவன் சொன்ன வார்த்தையும் தெரியுது. அவன் கூட அங்கே நிற்கிற எல்லாரும் முன்னாடி சொல்கிறான், தேவனுடைய நாமத்தை தூஷிப்பதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத uncircumcised Philistine, he has no rights to talk about the covenant children of God. தேவனுக்காக உடன்படிக்கை பண்ணப்பட்ட உயிருள்ள ஜீவனுள்ள தேவனை பேசுறதுக்கு இவன் யாரு அப்படின்னு சொல்லி சண்டை போட வந்தவன் தான் தாவீது. இல்லைன்னா ஐயோ பொண்ணு கொடுக்குறாங்களா, இன்னைக்கு நான் வந்துட்டேன்னா என் பேர் ரொம்ப பெருசாகிடும் அப்படின்ற ஹார்ட்டில் தாவீது வரல. எங்கே போனாலுமே என் பேர் ஏன் வரல, எனக்கு ஏன் இது பண்ணல, எனக்கு ஏன் அதை போடலை, எனக்கு ஏன் இது பண்ணல, ஏன் இதுக்கு அப்படின்னு எப்போ பேசுகிறோமே we think that are we like Saul, are we like David? எதை பற்றியும் கவலை இல்லை, கர்த்தர் நாம பெருசாகணும், கர்த்தர் நாம மகிமை அடையணும், தேவனுடைய ஊழியங்கள் நடைபெறணும், கர்த்தருக்காய் வைராக்கியமாக நிற்பேன்னு சொல்கிற நம்ம ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியன்ஸ். அதனால தான் சின்ன வயசுல இருந்தே பேரே வராமல் தான் நல்லதுப்பா, பேர் போடாதீங்க. சர்ச்சில் ஸ்பீக்கர் பாக்ஸில், ஃபேனில், டியூப் லைட்டில், கீழுகிற மேட்டில் பேர், இந்த ஃபேமிலி இது பண்ணாங்க, இவங்க இது பண்ணாங்க, கல்லில் இது பண்ணிடுது, இவர் தான் ஃபவுண்டர், இவர் தான் இது பண்ணார், அவங்க தான் இது. ஏன் எங்கெல்லாம் தேவ நாமம் வரலையோ அங்கெல்லாம் சவுல் மாதிரி நடக்கிறோன்னு அர்த்தம். எங்கெல்லாம் நம்ம பேர் நல்லா வரணும்னு நினைக்கிறோமோ நம்ம சவுல் மாதிரி நடக்கிறோன்னு அர்த்தம். எங்கெல்லாம் நமக்குன்னு ஒரு இமேஜ் வரணும், நமக்கு பாருங்களா ஒரு மானுமெண்ட் இன்றைக்கும் இருக்குது, இது இன்றைக்கும் இருக்குது அப்படியே. இது நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், சால்ஸ் மானுமெண்ட்டுன்னு வச்சிங்கன்னா இருக்கும். இன்றைக்கி he made it, Bible has recorded it that he made it for his own glory, for himself. அவனுக்கு பேர் வர்றதுக்காக அவன் பண்ணி அதை வச்சுட்டு அவன் போகிறான் கீழே.
கர்த்தர் மனசாகப்பட்டாராம், இவனை எதுக்கு நான் ராஜாவாக்குனேன்னு கர்த்தர் மனசு. God was so worried. Why did I make him as a king? He is not doing it for my glory. He is not doing for my name. இங்க தேவ பிள்ளைகள் எல்லாருமே கர்த்தருக்கு எல்லாம் பண்ணுங்க. கர்த்தருக்கு போனோம் பேரு, கர்த்தருக்கு போனோம் மகிமை, கர்த்தருக்கு போனோம். அப்போ எந்த ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியனாக இருந்தாலும் இப்போ ஏதாவதுன்னா, யாருங்க பண்ணது? அவர் தான் பண்ணார். யாருங்க பண்ணது? அவங்க பண்ணாங்க. நம்மளே பண்ணிட்டு கூட. பால் வாஸ் லைக் அ பர்சன் லைக் தட். பால் க்ளோரியே எல்லாம் கர்த்தருக்கே வரட்டும். பாலை சொல்கிறாங்க நிறைய ஹீலிங்லாம் பண்ணுறாங்கன்னு ஒன்று சட்டையெல்லாம் கீழ்ச்சுன்னு போகிறான். ஐயோ நாங்கள் இல்லைப்பா, எல்லாம் கர்த்தர் பண்ணார், நாங்கள் இது ஒன்றுமே கிடையாது, நாங்கள் எங்களை விட்டுரு. ஸோ வென் பீப்புள்ஸ் do something, when people tell something, பாருங்களேன், இந்த இடத்துல தான் அந்த பெரிய ஜெயிண்ட் எல்லாம் இருக்கிறது, இந்த ப்ரைடு இந்த ஹார்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் கர்த்தர் வெளியே கொண்டு வந்து தாவீது மாதிரி மறுபடியும் he went back after this. இதை முடிச்சுட்டு அவன் போய் ஆடு மேய்ச்சின்னு தான் இருக்கிறான். சவுல் தான் கூப்பிட்றான், அவனை கூடுப்பா, வாப்பா கல்யாணம் பண்ணு, வா என் பொண்ணு தரேன், நான் வேற சொல்லிட்டேன் எல்லாரும் எதிர்க்கும். He didn't go and demand what he want from Saul. He didn't demand at all. யோசிச்சு பாருங்களேன், எனக்கு ஏன் இது எதுவுமே கேட்கல, மறுபடியும் ஆடு மேய்க்கிற இடத்துக்கு போகலாம்பா, கர்த்தர் என்னை உயர்த்தினா உயர்த்திட்டோம், இல்லைன்னா இங்கே இருக்கிறேன் ஆட்டு தொழுவத்தில். இந்த ஹார்ட் வந்துச்சுனாவே தாவீது மாதிரி நம்ம மாறின வரும். ஆமென். எவ்ரிதிங் எங்கே போனாலுமே ஐயோ அவர் நாம மாத்திரம் வந்துச்சா, என் பேர் வந்துச்சா, என் பேர் வந்துச்சுன்னா நான் சிறுகவும் அவர் பெருகவும். என் பேர் பெருசாக வந்துச்சா, ஏசப்பா பேர் பெருசாக இருந்துச்சா. அபுதாபியில் எப்பவுமே சர்ச்சு பேருக்கெல்லாம் பாஸ்டர் பேர் வச்சு தான் சொல்லுவாங்க. காமன் அது. செந்தில் பாஸ்டர் சர்ச்சுன்னுவாங்க, பேர் தெரியாது. அலெக்ஸ் பாஸ்டர் சர்ச்சு, ரிச்சர்ட் பாஸ்டர் சர்ச்சு. ஃபஸ்ட்டு நானும் என் ஒய்ஃபும் பேசும்போது சொன்னேன், இதே மாதிரி விமல் பாஸ்டர் சர்ச்சுன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அது சொன்னால் ஷேம் நமக்கு. அது வரக்கூடாது. சபைன்னு தான் இருக்கணும் பேர். அது ப்ராப்பராக வரணும். பேர் தெரியாது, யார் எங்கே உட்காந்துவரனே தெரியாது, யார் பாஸ்டர்னே தெரியாது. நாங்கள் பின்னாடி உட்காந்துப்போம், ஓரமாக உட்காந்துப்போம். அப்படியே வருவாங்க, யாருங்க பாஸ்டர்னுவாங்க. புதுசாக வர்ற பாஸ்டர்ஸ் யாருன்னா வந்தா, இல்லை அவர் தானே, அவரா, இன்னொருத்தர் அங்கே சஃபாரிலாம் போட்டுனுங்க அவர் தான் நினச்சேன் நான், இவரான்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ அது மாதிரி இதுக்கு பெருமைக்குன்னு இல்லை, எங்கே வந்தாலும் அவர் பேர் இருந்தால் நல்லது இல்லையா. நம்ம பேர் எவ்வளோ கம்மியாகுதோ அவர் பேர் அவ்வளோ மேக்னிஃபை ஆகுது. இப்போ நம்ம நல்லா நடந்துக்கணும்னா வேலை ஸ்தலத்தில் ஏசப்பா பேர் தானே, அவங்க ஹீஸ் அ ட்ரூ கிறிஸ்டியன், யூனோ ஹீஸ் அ பிலீவர்னு எப்போ சொல்கிறாங்களோ அப்போ தாங்க உண்மையான நம்ம நல்ல எம்ப்ளாயி. நம்ம ஹாஸ்பிட்டல்லையோ, நம்ம ஒர்க் பிளேஸ்லையோ, நம்ம கம்பெனிலையோ. நாட் விமல், லெட் இட் பி அ கிறிஸ்டியன். ஹீ இஸ் அ கிறிஸ்டியன் மேன், ஹீ இஸ் அ கிறிஸ்டியன் பாய், ஷீ இஸ் அ கிறிஸ்டியன் உமன். தட்ஸ் வாய். அப்படின்னு எப்போ வருதோ, நம்ம பேர் இல்லாமல் அவர் பேர் எப்போ வருதோ அப்போ தான் நம்ம தாவீது மாதிரி வாழ முடியும். இதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். தாவீது பாருங்களேன், அவன் ஆடு மாற்றி இது பண்ணி நான் சிங்கத்தை கொலை இது பண்ணேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் சொன்னானா, அப்பா டேடி யூனோ டுடே தேர் வாஸ் அ லயன் வித் மை பேர் ஹேண்ட் பேர் ஃபிஸ்ட் ஐ கில்ட் அ லயன். சொல்லவே இல்லை. he never boasted, he never did. எப்போ கர்த்தரை குறித்து பெருசாக்கிட்டு நம்மளை கம்மியாக வச்சுக்கிறோமோ அங்கே தான் கர்த்தர் மகிமை அடைவார். எப்போ நம்ம முகமோ, நம்ம காரியங்களோ, நம்ம டேலண்ட்டோ, நான் நல்லா பிரசங்கம் பண்ணுறேன், தெருவில் போயிட்டு நான் 10 வீடியோ எடுத்து போட்டு ஆஹா ஓஹோ எனக்கு லைக்ஸ் நிறையா வந்துச்சு, தேவை எங்கே அவர் நாமம் பெருசாகுது. அவர் ரொம்ப பெருசாக எப்போ தெரிகிறாரு, நான் எப்போ ரொம்ப மங்கி போனோம், அவர் பெருசாகணும், நான் டிம் ஆகணும்னு நினைக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபையெல்லாம் நம்ம மேலே இறங்குது. அதுதான் கர்த்தருக்கு தேவை. அந்த மாதிரி சபையாக தான் கர்த்தர் நம்ம சபையை கர்த்தர் நடத்தணும்னு கர்த்தர் விரும்புகிறார், நானும் விரும்புகிறேன், ஆவியானவர் உதவி செய்வார். ஆமென். எல்லாவற்றிலையும் கர்த்தரை மேன்மைப்படுத்தி கர்த்தரை மேக்னிஃபை பண்ணி நம்ம அப்படியே மறைஞ்சு பரலோகத்துக்கு நம்ம போகும்போது அவ்வளோ பெருசாக நம்மளை கர்த்தர் பெருசாக நம்மளை வெளிப்படுத்திட்டோம். பிதாவின் முன்பாக, நாட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மென், let it be in front of angels. Amen. Let it be in front of the Father that our name is being glorified, not in this earth. நம்மெல்லாம் அப்படியே எழுந்து நிற்போம். இப்படி இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி நம்மளுக்காக கர்த்தர் வந்து வழி நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார்.
வர்ஷிப் டீம் எல்லாரும் வந்துருங்க. இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் வர்ஷிப் அண்ட் மியூசிக் டுடே. We want to listen once again while people are having their food. We will record it separately. PA system especially was wonderful today. Wonderful. Really clap பண்ணலாம் PA system. உண்மையாகவே they did a very great job. Wonderful job. சரி, இந்த இதில் ஃபுட்டு பற்றி நான் சொல்கிறேன்னு சொன்னேன். அதில் வந்து மெஜாரிட்டி said no need of food and 30% தான் சொல்லியிருக்கிறாங்க ஃபுட்டு வேணும்னு சொல்லி. மெஜாரிட்டி செட் நோ ஃபுட் நாட் ரிக்வயர்ட். அது இல்லாமல் 4 பேர் வந்து எங்களுக்கு ஸ்நாக்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இதில். தேங்க்யூ ஃபார் த ஃபீட்பேக். மற்றவங்களையும் கேளுங்க. இட்ஸ் ஓகே, ஈவன் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நம்ம சாப்பாடு கொடுக்குறதுல தவறு இல்லை. யாரையும் பேர்டன் கொடுக்காம நம்ம பண்ணலாம், முடிஞ்சவங்க வரைக்கும் பண்ணலாம். எல்லோரும் இல்லாமல் இல்லை, யாருக்கு முடியுமோ. உங்களுக்கு திருமண நாள், கல்யாண நாள் ஏதாவது நீங்கள் இது பண்ணோன்னா முன்னாடியே நீங்கள் ஃபுட்டு டீம் கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா தே வில் ப்ரிப்பேர் யார் யார் பண்ணலான்றதை அவங்க நிச்சயமாக செய்வாங்க. இன்றைக்கி கர்த்தர் நம்ம இருதயத்தெல்லாம் மாற்றி தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைகள்லாம் கர்த்தர் நமக்கு தந்து, தாவீதின் திறவுகோலை கர்த்தர் நமக்கு தந்து நம்ம கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அப்படி கண்களை மூடி, ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரை தகப்பனே உம்மை மேன்மைப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்தி தாவீது வைராக்கியமாக எப்படி கர்த்தருக்காய் நின்றாரோ அது போல் நாங்கள் நிற்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உம்முடைய நாமமும் பெருசா வந்து எங்களுடைய பேரு ரொம்ப சிறுசா மாறட்டும். அதுதான் தேவனுடைய மகிமை. அதுதான் கர்த்தர் எங்ககிட்ட எதிர்பார்க்குறீங்க. இதுதான் ஒரு ஸ்பிரிச்சுவல் மேனா, ஸ்பிரிச்சுவல் உமனா நாங்கள் வாழ்வதற்கு உதவி செய்யும். தாவீதை போல எங்களுடைய பிள்ளைகளும் சந்ததியும் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் பிதாவே. சபைக்கு கர்த்தர் உதவி செய்யும், சபைக்கு கர்த்தர் உதவி செய்யும், சபைக்கு கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய திட்டங்களையும் உம்முடைய தீர்மானங்களையும் நீ எதிர்பார்க்கிற காரியங்களையும் சபையார் செய்ய உதவி செய்யும். நாங்கள் எல்லாரும் உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் செயல் கொள்ளுகிறவர்களாக கோலியாத்துகளை எங்களுக்கு எதிராகி வருகிற எழும்புகிற பாவங்கள், அநீதியான காரியங்கள், சொந்த காரியங்கள், மாம்சங்கள், இது எல்லாவற்றையும் நாங்கள் இந்த நாளில் கல்லெறிந்து
அவைகளை மேற்கொண்டு ஜெயிக்க சபைக்கு நீர் உத்தரவாதம் கொடுத்ததுக்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களும் இருப்பதாக, ஆமென், ஆமென். ஒரு வாழ்த்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.